ஏய் குரங்கு பேக் டேய் சுபாஷ் குளிக்குள்ள இருக்கானா போய் தேடி டேய் நிவாஸ் நானே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா குணா கேவ்ல பண்ண அட்ராசிட்டிஸ் அலப்பற ஷார்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களே அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அலப்பற. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நமக்கு ஆளில் போடுங்க. ஸோ மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ள என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. செம்ம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோ. கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குணா கேவ் போகிற வழியில் அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே மிஸ்டரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது செம்மையாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அப்படியே இந்த சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எனக்குள்ள தான் வண்டியை பார்க் பண்ணலாம் நினைச்சோம். ஆனால் கேட்டதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் உள்ள நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி பைக்கிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் பிளான் பண்ணிட்டு இங்கேருந்து பைக் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். செம்ம டிராஃபிக்கே உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா லேட் ஆயிரும். நாங்கள் வந்து பைக்கில் வந்தனால கொஞ்சம் வேகமாகவே புகுந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். ஸோ இந்த ஒரு இடத்துல மிஸ்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. செம்ம குளிராக பார்த்தீங்கன்னா வேற இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடந்து போயிட்டோம். போன வீடியோவில் நான் வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன நடந்துச்சுன்னா சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் இல்லை, நம்ம கூட வந்தவங்க தான். மொத்தம் 4 பைக்கில் போனோம்னு சொன்னால் பார்த்தீங்களா போன வீடியோலேயே. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பைக்கில் போனோம். 4 பைக்கில் போனவங்க நாங்கள் 4 பேருமே தனித்தனியாக போயிட்டோம். அதான் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி ஆகி போயிடுச்சு. ஸோ வர மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம், என் ஃப்ரெண்டு ஒரு பக்கம், 3 பைக்கு அவங்க தனியாக பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போக மோஸ்ட்டில் வீட்டுக்கு போக மோஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆனால் போக மோஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கனக்குள்ளே இருக்காங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரில. அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போக. ஸோ சரியான இதாக சம்பவம் ஆகி போச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு வர மோஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுக்க ரோடு வழியாகவே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். ஸோ போக மோஸ்ட்ல வந்து அடுக்க ரோடு வழியாக தான் போனோம். அதே மாதிரி வார மோஸ்ட்லேயும் அடுக்க ரோடு வழியாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு ஸோ அந்த வழி சுற்றி போனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இழுக்கும். அதனால வந்து அடுக்க ரோடு வழியாகவே இறங்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு ஜஸ்ட் ஒரே 1 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கேருந்து அப்படியே 1 கிலோமீட்டர் அளவுக்கு போனோம் அப்படின்னா குணா கேவ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம டிராஃபிக்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்கள் கார்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். முக்கியமான விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ட்ரிங்கிங் பண்ணிட்டு பைக்கு கார்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா வந்து நிறைய ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் ட்ரிங்கிங் பண்ணிட்டு ஓட்டுறதுனால. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடைக்கானலில் இருந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் தங்கி இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும் ட்ரிங்கிங்கு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். குணா குகை இதான் பார்த்தீங்கன்னா குணா கேவு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து போடுவாங்க. அதை போட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க எல்லா பைக்குக்கும். ஒரு பைக்குக்கு வந்து 20 ரூபா. நாங்கள் வந்து 4 பைக்கு போனனால பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் போனோம்னா ஒரு 10 ரூபா மட்டும் ஒரு ஆளுக்கு பே பண்ணோம் அப்படின்னா உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நிறைய ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது என்ன வீடியோ ஓடுதா? ஓடுதாடா அது வீடியோ ப்ளே ஆயிட்டு தான் இருக்கு. கீழே இருக்கு ஒரு நிமிஷம் வரலாம். ஓடுதுடா. எங்கடா சிப்பியா? குரங்கு பேக் டேய் போங்க. எடுத்தாச்சு. போயிட்டு அவளை பூரா பத்தி விடுறோம். திரும்ப சுபாஷ் ஹெல்மெட்டை ஓரமா பார்க் பண்ணிட்டு குரங்கு வீரன் சுபாஷ் காணாம. சுபாஷ் என் கூட வந்தியா? சுபாஷ் குளிக்குள்ள இருக்கானா போய் தேடி டேய் நிவாஸ் வீட்டுக்கு போற வரையும் வந்து நிவாஸ் சுபாஷ் குட்டாட்டா அவன கூட வாங்க போ. அடி சாவடியா.
அப்புறம் அது என்ன காதுல அங்க பாரு நம்பின்றீங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நம்பின்றீங்க தம்பி ரொம்ப ஜூம் பண்ணாத புடிங்கி போயிரு செல்ல. டேய் கத்தலாம் சுத்தம் வாடா மேல ஏறிட்டோம்டா. ஒரு நம்ம ஒரு இந்த இடத்த விட்டு சொன்னாங்க. அங்க போண்டா வியூ பாயிண்ட் அங்க இருக்கடா பாத்து வந்து போட்டோ எடுப்பேன்டா. ஏறா கம்பி போட்டிருக்காங்களாடா. இதுக்குள்ள இல்ல உன் மொபைல் உள்ள வச்சு என்ன பண்றீங்க? நான் குட்டட்டா இருக்கேன். நான் வரேன் என்ன உள்ள விட்டுறாங்க போன்றா. கடைசியில பார்த்தா இவனே நுள்ளிட்டு வந்தது. 4 மணிக்கு க்ளோஸ் நாளைக்கோட 4 மணி வரைக்கும் கண்டு போகும்டா. गिरी फोन करो ஆரம்பிக்கலாங்களா? மனிதர் உணர்ந்து கொள்ளது மனிதக்காரர் அல்ல.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அலப்பற ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்க தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னே வந்து எங்களுக்கு தெரியாது. திடீர்னு அவங்களுக்குள்ள போனோம், பேசணும், பழகணும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து ட்ராவலில் ஒரு முக்கியமான விஷயம். யாருன்னே தெரியாது, ஆனால் வந்து டக்குனே வந்து பழகிடுவாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதனால தான் நிறைய பேர் ட்ராவலில் அடிக்ட் ஆகியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பழகலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் தான் வந்து நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க இடம். குணா கேவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர மோஸ்ட்ல இந்த ஒரு இடத்த வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சாக்லேட் கடை நிறையாவே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல் கைஸ்.